நான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் பிளிப்கார்ட்ல பிரான்சைசி எடுத்து நடத்திட்டு இருக்கேன். இப்போ அந்த ஹப்புக்கு போயிட்டு பேமெண்ட்டை கொடுத்துட்டு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் இப்படி வந்தோம். நாங்கள் வந்து என்ன தப்புனா ஹெல்மெட் போடாமல் வந்தது தப்பு. ஹெல்மெட் போடாததுக்கு என்ன பண்ணிருக்கணும்? ஃபைன் போட்டிருக்கணும். ஒன்னா ஸ்பாட் ஃபைன் போட்டுக்கணும், இல்லை கோர்ட்ல ஃபைன் போட்டுருக்கணும். ஸ்பாட் ஃபைன் போட்டிருந்தாலும் கட்டி இருப்போமா? இவர் யாரு எங்களை அடிக்கிறதுக்கு? கோவை கெம்பட்டி காலனி பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் ஆன்லைன் பொருட்கள் டெலிவரி செய்யும் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். நேற்று இரவு பீலமேடு பகுதியில் இருந்து கோவை அரசு மருத்துவமனையின் வழியாக கெம்பட்டி காலனியில் உள்ள வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அப்பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவலர் ஒருவர் ஹெல்மெட் அணியாமல் வந்த பிரசாந்தை பிடித்து ஆவணங்களை காண்பிக்குமாறு கூறினார். அசல் ஆவணங்கள் இல்லை என்றும் நகல் மட்டும்தான் உள்ளது என்றும் பிரசாந்த் காண்பித்தார். அசல் ஆவணத்தை காண்பிக்குமாறு காவலர் கேட்டதுடன் பிரசாந்தின் செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தார். இதுகுறித்து பிரசாந்த் கேள்வி எழுப்பியதால் ஆத்திரமடைந்த காவலர் தகாத வார்த்தைகளால் திட்டி அந்த இளைஞரின் செல்போனை அங்கு தேங்கியிருந்த மழைநீரில் தட்டிவிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த சம்பவத்தை பிரசாந்த் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார். அதனை அந்த காவலர் செல்போனை பறிக்க முயன்றபோது அந்த இளைஞர், இவர்தான் என்ன அடிச்சாரு, இவரை பார்த்துக்கோங்க, போனை உடைக்காதீங்க என காவலரிடம் பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நிறுத்திட்டு ரெக்கார்டு கேட்டாங்க. ரெக்கார்டு எங்கள்கிட்ட ஹார்ட் காப்பி இல்ல, சாஃப்ட் காப்பி இருக்கு. சாஃப்ட் காப்பில பார்க்க முடியாது. பெரிய புளுத்தியான்னு சேர்த்து என்ன அடிச்சாரு. நான் வீடியோ எடுத்ததுக்கு என் போனை தப்பி விட்டு என் போனை உடச்சிட்டாரு. என் போனை உடச்சதுக்கு ரெக்கார்டு நான் காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க என் போன் பாருங்க எப்படி இருக்கு. இங்க பாருங்க இதெல்லாம் ரெக்கார்டு. இங்க பாருங்க என் போனை இப்படி உடச்சு வச்சிருக்காரு. இங்க பாருங்க, எடுங்கண்ணா என் போனை உடச்சு வச்சிருக்காரு, தெரியுதுங்களா? இங்க பாருங்க வந்து கருப்பகவுண்ட சீட்னா கெம்பட்டி காலனினா நாங்கள் வந்து எந்த தப்பு பண்ணல. நாங்கள் திருடங்க கிடையாது, குடிகாரம் கிடையாது, எதுவுமே பண்ணல. இவர் இப்போ அடிச்சுட்டு எங்களை ஃபோனை பிடுங்கிட்டு போயிட்டாருன்னா வண்டியை பிடுங்கிட்டு போயிட்டாரு. இந்த பையனோட ஃபோனையும் பிடுங்கிட்டு போயிட்டாரு. இப்போ இவர் எதுக்கு அடிச்சாரு எங்களை? யார் இவர் என்னை கை வைக்கிறதுக்கு? என் பேர் பிரசாந்த்னா.